முக்கியமானவர்களே, கொடுக்கப்பட்ட இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி செலுத்துகிறேன். வாழ்க்கையாக வாழ கர்த்தாவே பரவராஜ்யத்துக்குள்ளே நுழையக்கூடிய ஒரு வாழ்க்கையை கர்த்தாவே நாங்கள் ஒவ்வொருவரும் வாழ்ந்து கர்த்தாவே வெற்றி செலுத்த எங்கள் மீது இயக்கத்தை பொழியும்படி நன்றி சொல்கிறோம். அப்பா, பார்த்த வார்த்தைகள் கர்த்தாவே வழியறிக்கையில் எடுக்கப்பட்ட விதை போல பொல்லாத நாள் எடுத்துக்கொண்டு போகாதபடிக்கு கர்த்தாவே அதை நாங்கள் பார்த்து பத்திரமாய் எங்களுக்குள்ளே ஊன்றி செலுத்திக்கொள்ள எங்களுக்கு சென்றோம். அப்பா, அதை எங்களுடைய இருதயத்தில் வளர்ந்து பெரிய விருட்சமாகி 30, 100, 60 கனி கொடுக்கிற ஒரு செடியாக மாற எங்களுக்கு நன்றி. போகிற வார்த்தைக்கு நன்றி செலுத்துங்க சுவாமி. அப்பா, என் வாயின் வார்த்தைகளும் விஜயத்தின் தியானமும் உங்களுக்கு பிரியமானதுமாய் உங்களுடைய ஆவியானவர் தாங்க என்னோடு இருந்து அதை மக்களுக்கு கூறுபடியாக வேண்டிக் கொள்கிறேன் சுவாமி. ஆமென். இன்னைக்கு வாசிக்கும் முறையாக கொடுக்கப்பட்ட பாகத்தை நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு கொடுத்த தலைப்பு என்னன்னா அன்பும் அயலார் உறவு. அன்பும் அயலார் உறவு. சோ இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி எத்தனை பேர் பேசியிருக்காங்கன்னா 5 பேர் பேசியிருக்காங்க. 5 பேர் பேசியிருக்காங்க இல்லையா? நம்முடைய சகோதரிகள் 5 பேர் பேசியிருக்காங்க. யார் யார் பேசினாங்கன்னு உங்களுக்கே தெரியும் அல்லவா? என்னென்ன தலைப்புல பேசியிருக்காங்க, என்னென்ன தலைப்புல பேசியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் யார் பேசினது? நல்லியம்மா பேசினாங்க இல்லையா? ஒழுக்கமும் ஒப்புரவாக்குதல் அந்த தலைப்புல பேசினாங்க. அதுலயும் எப்படி ஸ்டார்ட் ஆகும் பாத்தீங்கன்னா நான் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். சரியா? அதுக்கு அடுத்தது தன்னடக்கம் நன்னெறி வாழ்வோம். சரோஜினி சிஸ்டர் பேசினாங்க சகோதரி. அதுவும் நான். இது போல பேசிக்கிட்டே வரும்போது மொத்தம் 5 நான் முடிஞ்சிருச்சு. யார் சொல்றாங்க நான்? இயேசு சொல்றாரு நான். நான் ஏன்னா அவரு சொல்ற வார்த்தைகள் இந்த பகுதியில பாத்தீங்கன்னா மொத்தம் 6 நான் சொல்லியிருப்பாரு. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கு முன்னாடி ஒரு கோட் சொல்லி கொடுப்பாரு. அதாவது அந்த நான் சொல்ற வசனத்துக்கு முன்னாடி ஒரு வசனம் ஒன்று கொடுப்பாரு அவர் எப்பவுமே. உதாரணத்துக்கு நல்லியம்மா படிச்ச அந்த எழுத வாக்கியத்துல பாத்தீங்கன்னா 21 வாசிச்சு பாருங்க. மத்தேயு 21. கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது, பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது, எல்லாரும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது. எப்படி உரைக்கப்பட்டது? தேவன் சொல்லுகிற ஒரு காரியமாக இருக்கும் இல்லையா? பூர்வத்தாருக்கு சொல்லப்பட்டிருக்கு, நமக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. யார் சொன்னது? வழியில இருக்கிறவங்க சொன்னாங்களா? இல்ல யாராவது ஒருத்தர் வந்து சொன்னாங்களா? தேவன் சொன்னார். பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது. ஆனா இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த வார்த்தை, நீங்க இந்த 43வது வார்த்தை எடுத்து படிச்சு பாருங்களேன். உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறேன். இதுக்கு முன்னாடி வந்த சகோதரிகள்லாம் எடுத்தது பாத்தீங்கன்னா உரைக்கப்பட்டது, உரைக்கப்பட்டது யாரால்? தேவனால் உரைக்கப்பட்டது. ஆனா இங்க சொல்லப்பட்டது ஒரு திருத்தம். சரி, அப்ப உரைக்கப்பட்டதுக்கும் சொல்லப்பட்டதுக்கும் என்ன வித்தியாசம் பாத்தீங்கன்னா, உரைப்பு அப்படின்னா உரப்பா, உப்பு உரப்பா இருக்கு அப்படி சொல்றோமா? உரப்புன்னு என்ன இருக்கும்? அதிகம் தான். ஏன் அப்போ காது கேட்கல, நீங்க தென்பகுதிக்கெல்லாம் போனீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க உரப்பா பேசு, உரக்க பேசுவாங்களே. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்ட்ரெஸ் பண்ணி அழுத்தமா அப்படின்னு அர்த்தம். அப்போ மேல சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் தேவனால் வலியுறுத்தி அழுத்தி சொல்லப்பட்ட காரியங்கள். ஆனா இப்ப கீழே சொல்லப்பட்ட காரியங்கள்னா நம்ம ஜெனிமா சொன்னாங்களே, எங்களுடைய முன்னோர்கள் வழிநடத்தினபடியாக, அந்த மாதிரி முன்னோர்கள் பழக்கப்படுத்தின சில வார்த்தை. அப்புறம் கடைசியா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் சொல்றதுக்கு முன்னாடி, உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருக்களை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். அப்படின்னு என்ன சொன்னா, கடவுள் சொல்லல. இது யார் சொல்ல? கடவுள் சொல்லல. உனக்கு அடுத்தவனை நீ சிநேகி, உன் பக்கத்துல ஒரு சகோதரி சிநேகி, உன் சத்துருவை நீ பகை அப்படின்னு கடவுள் சொல்லவே இல்லை. சரியா? இதுக்கு எப்படி சொல்றேன்? உதாரணம் பாத்தீங்கன்னா, டைரக்டா உன்னுடைய எனிமியை நீ என்ன பண்ணக்கூடாது? பகைக்கணும். சாரி, உன்னுடைய எனிமியை பகைக்கணும், உன்னுடைய சத்துருவை நீ பகை பாராட்டணும்னு கடவுள் எங்கேயுமே சொல்லல. இது இயேசு தன்னுடைய சொந்தத்திலிருந்து பேசுகிறவர் அல்ல.
இயேசு தன்னுடைய சொந்தத்திலிருந்து எப்பவும் பேசவும் மாட்டார். அவர் என் பிதா எனக்கு என்னத்தை கற்பித்தாரோ அதான் சொல்றாரு. பிதா எப்பவும் மாறாதவர், எப்பவுமே மாறாதவர். அவர் எப்பவுமே ஒரே காரியத்தை தான் சொல்வார், உண்மையை மட்டும்தான் சொல்வார். பழைய ஏற்பாடுல ஒன்று சொல்லி புதிய ஏற்பாடுல ஒன்று சொல்றதுக்கு அவர் நம்மள மாதிரி மனிதர் கிடையாது. நாக்கு மிரட்டி பேசுறது, அவர் எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருக்காரு. ஆதி முதல் கொண்டு இப்ப வரைக்கும் ஒரே மாதிரி இருக்கிறவரா இருக்கிறாரு. அப்போ இது சொல்லப்பட்டது அப்படின்னு என்ன அர்த்தம்? சொல்லியிருக்காங்க. யாரு? முன்னோர்கள் சொன்னாரு. அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியும்னா, ஏன்னா நான் ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கு. எப்படின்னா, எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் எப்படின்னா, இந்த மத்திய முதல் பகுதி, அதாவது மலைப்பிரசவம் முதல் பகுதியை சுருக்கி மொத்தமா சேர்த்து கடைசி பகுதியில எனக்கு கொடுத்துருக்காரு. அப்போ இது இத்தனை நாள் இவங்க எல்லாம் பேசுறதையும் இன்னைக்கு உள்ள பேசுறது வந்து ரொம்ப முக்கியமான காரியம். ஏன்னா எல்லாத்தையும் சேர்த்து சுருக்கி கடைசியா ஒரு வசனத்துல கொண்டாந்து இயேசு வச்சுட்டாரு. 48 வச்சுட்டாரு. என்ன வச்சுட்டாரு அப்படின்றத பார்க்கணும். இதுவரையும் சொன்னது புரிஞ்சுதான், மொத்தம் 6 நான் சொல்லியிருப்பாரு. அதுல 5 நான் தேவனால் சொல்லப்பட்டது. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பகுதிகள் கொஞ்சம் வாசிச்சு பாருங்களேன். 21 வாசிச்சு பாருங்க. ஏற்கனவே பார்த்துட்டோம் நாம. ஓகே, கொலை செய்யாதிருப்பாயாக. ஓகே, அது எத்தனாவது கட்டளையில வந்து? 7வது கட்டளையா 6வது கட்டளையாது? கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக வரும்ல, அதுல வர ஒண்ணு. அடுத்தது 27 வாசிச்சு பாருங்க. விபச்சாரம் செய்யாதிருப்பாய், கொலை செய்யாதிருப்பாயாக. அதுக்கு அடுத்தது கடவுளுடைய வார்த்தை வாயில இருந்து வந்த அடுத்த கட்டளை. அடுத்தது 31 தள்ளுதல் சீட்டை கொடுத்து தள்ளிவிட கடவுள், இதுவும் கடவுளால சொல்லப்பட்டது. அடுத்தது 33 பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. அடுத்தது 38 இது வந்து நியாய தீர்ப்பு, அது வந்து சட்டம். ஏற்கனவே சகோதரி எடுத்தாங்க. இது வந்து தனி மனுஷனுக்கு ஆகாது. இப்போ என்ன ஒருத்தர் அடிச்சிட்டான்னா அவனை போய் நானு நேரா போய் அடிக்க கூடாது, அது கேஸ் ஆயிடும். ஓகே, இதுவே நான் நீதிமன்றத்துக்கு போய் தூக்கு தண்டனை எல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, இவன் கொலை செய்த தூக்கு தண்டனை, அப்ப அது அநீதி. அது கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல். ஒருத்தரை கொலை பண்ணிட்டா அதனால அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்குறாங்க? தூக்கு தண்டனை கொடுக்குறாங்க. கொலை பண்ணிட்டான்னு நான் போய் கொலை பண்ணேன், அதே தூக்கு தண்டனை தான் கவர்மெண்ட் தர போகுது. நானும் அதே மாதிரி அவனை போய் சாவடிக்கும் போது கவர்மெண்ட் தூக்கு போட்டு சாவடிக்க போகுது. ரெண்டுமே சாவடிக்க போறது தானே. ஆனா ஏன் கவர்மெண்ட் கொடுத்தா அது நியாயம், நான் பண்ணா தப்பு? ஏன் தப்பு? ஏன்னா அது சட்டம், எழுதப்பட்டது. அதுக்கு எல்லாரும் ஒத்துக்கினாங்க. அவனை வந்து எல்லாத்தையும் அவங்க நிக்க வச்சு அதனால பத்தி என்ன சொல்றது, தீர விசாரிச்சு கொடுக்கிறது. ஆனா இதே நான் பண்ணா கொலை. அப்போ அது சட்டம், தேவனால் கொடுக்கப்பட்ட சட்டம். சகோதரி சொன்ன அந்த காரியம் ஞாபகம் உங்களுக்கு? சகோதரி சொன்னாங்களே, இது சட்டத்துக்கு தான் பொருந்தும், இது நார்மல் லைஃபுக்கு பொருந்தாது அப்படின்னு. கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல். இது ஒருத்தனை அடிச்சுட்டா உடனே கோர்ட்டுக்கு போகணும். அங்க வந்து நிக்க வச்சு அவனை அடிக்க சொல்லுவாங்க. இவனா போய் நேரம் அடிச்சிட கூடாது, அடிச்சா தப்பு. இது பைபிள் படி சொல்லுது. ஓகே, புரியுதா உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்? ஆனா இதுல என்ன சொல்லியிருக்குன்னா, உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருப்பீர்கள் அப்படின்னு தான் சொல்றேன். அப்ப சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். அப்ப யார் சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு சங்கீதம் 137:9 மட்டும் வாசிச்சு பாருங்க. கடவுள், அதாவது நம்முடைய தேவன் அவ்வளவு பயங்கர கொடூரமானவரா அப்படின்னு நீங்க யோசிச்சு. சங்கீதம் 137:9 யாரோட குழந்தைகளை? பாபிலோனுக்கு இவங்க எல்லாரையும் அடிமைகளா கொண்டு போயிட்டாங்க. இப்போ பாபிலோன்ல இருக்கிறவங்களுடைய குழந்தைகளை பிடித்து கல்லின் மேல மோதி அடிக்கிறவன் பாக்கியவான். இவ்வளவு கூர்மையா சின்ன குழந்தை. இந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? இந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? நம்ம தங்கச்சி பாப்பா வரல, அவனுக்கு என்ன தெரியும்? அஜயனுக்கு என்ன தெரியும்? அந்த குழந்தை, அந்த மாதிரி குழந்தை, குட்டி குட்டி குழந்தைங்கள தூக்கி போட்டு கல்லு தூக்கி போட்டு சாவடி. கடவுள் செய்வார் அந்த காரியத்தை. அவரு சொன்னதா அது? தாவீது ராஜா அவரால் பொறுக்க முடியல, விஷம் பொறுக்க முடியாம இந்த ஒப்பாரி வச்சு பாடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பாடுறாரு. இது தேவன் சொன்ன காரியம் கிடையாது. தேவன் சொன்ன, அப்போ தேவன் சொல்றாரா அவனோட குழந்தைங்களை சாப்பிட்டீங்கன்னா நீங்க வந்து இதுவாயிட்டீங்க, பாக்கியவானா இருக்கு தேவன் சொன்னாரு? இல்ல, இது வந்து சொன்னது யாருன்னா தாவீது ராஜா சொன்னார். இப்ப தேவன் சொன்னது. ஆனா தேவன் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, லேவியராகமம் 24:19 பாருங்க.
லேவியராகமம் 29 24 19. ஒருவன் பிறனை ஊனப்படுத்தினால் அவன் செய்தபடியே அவனுக்கும் செய்யப்பட கடவது. இது சட்டம். இது எத்தனை? 24 19. அடுத்தது அதாவது லேவியராகமத்துல 19:18. பழிக்கு பழி வாங்காமலும் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிலும் அன்பு கூறுவாயாக. கடவுள் என்ன சொல்றாரு பாருங்க, உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறர் மீதும் அன்பு கூறுவாயாக. இவர் உங்களுடைய எளிமையை போட்டு அடிங்க உதைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய தேவன் அவரு. அப்படி பண்ணிக்கலாம். நான் கர்த்தர், என் கட்டளைகளை கைக்கொள்ளுவீர்களாக. உன் மிருக ஜீவன்களை வேறு ஜாதியோரே. போதும். ஓகே, சோ இதுவரை பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். அப்போ நீ என்ன பண்ணும், அன்பா இருக்கிறது போல மத்தவங்க என்ன பண்ணும், அன்பு செலுத்து. இதே இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா எப்படி அன்பா இருக்கணும்னா, பகைவரோட கழுதை. யாத்திராகமம் 25:4 23:4 5. யாத்திராகமம் 23:4-5. தேவன் இருந்தாலே அவருடைய குணாதிசயங்களை பத்தி பாக்குறேன். மாடாவது அவனுடைய கழுதையாவது தப்பி போக கண்டால் அதை திரும்ப அவனிடத்தில் கொண்டு போய் விடுவாயாக. பாருங்க எவ்வளவு அழகா எழுதியிருக்காரு பாருங்க. உன்னை பகைக்கிறவனுடைய கழுதை சுமையோடு விழுந்து கிடக்க கண்டாயானால் அதற்கு உதவி செய்திருக்கலாமே. அவசியமாய் அவனோடு கூட அதற்கு உதவி செய்வாயாக. அவசியமா செய்யி, கண்டிப்பா நீ செய்யணும். அவங்க எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, இல்ல அவங்க எனக்கு எளிமையா இருக்காங்க அப்படின்ட்டு அவங்க வண்டி விழுந்து போயிருக்குது, இல்ல அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா என்ன பண்ணணும், நம்ம இந்த கழுதைன்னு குதிரைன்னு சொன்னாலே அவங்களுடைய வெஹிக்கிள். இன்னொன்னு என்னன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை. அப்ப அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா நம்ம உடனே என்ன பண்ணணும், நம்ம போய் கண்டிப்பா போய் உதவி செய்யணும். யார் சொல்ற கற்பனை? தேவன் நமக்கு சொல்றாரு, இயேசு சொல்ற. இயேசு மத்த மக்களுக்கு விலக்கி சொல்றாரு. அதுவரையும் மக்கள் என்ன யோசிச்சுட்டு இருக்காங்க, நீ உனக்கு அடுத்தவனை சிநேகித்து அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், என் குடும்பத்து வரையும் நான் பார்த்தேன், நானு எனக்கு அடுத்தது யார் இருக்காங்க, என் ஒய்ஃபு, அப்புறம் யார் இருக்காங்க, முதல்ல நானும் என் ஒய்ஃபு, அதுக்கப்புறம் என் சகோதரர்கள், அதுக்கப்புறம் அந்த மாதிரிதான் வெளியே போகுது. அப்போ உனக்கு அடுத்தவன் அப்படின்னா பக்கத்துல இருக்கவங்கன்னு நினைச்சிட்டாங்க. பக்கத்துல இருக்கவங்க கிடையாது, பக்கத்து நாட்டுல இருக்கவங்க, பாகிஸ்தான்ல இருக்கிறவங்க, ஈரான்ல இருக்கிறவங்க, ஈராக்ல இருக்கவங்க, ஆப்பிரிக்கால இருக்கிறவங்க, எல்லாரும் யாரு, நமக்கு சகோதரர்களாய் இருக்கிறார்கள். அதுதான் இந்த இடத்துல சொல்றாரு, உன் சத்ருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் அப்படின்னு தான் சொல்றாரு. உரைக்கப்பட்டதுன்னு அவர் சொல்லவே இல்லை. இப்படிப்பட்ட தேவன் நமக்கு என்ன இருக்காரு, நம்முடைய தேவனாய் இருக்கிறார். நம்ம என்ன பண்ணுவோம், சொல்லிட்டோம், தேவனை மகிமைப்படுத்தும். ஏன்னா பகை கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் சட்டம் தான். நாம பண்ணக்கூடாது. அதை பழி வாங்குதல் யாருடையது, தேவனுடைய. அவர் செய்வார், நமக்கான சரி கட்டுதலை அவர் செய்வார். நாம அமைதியா என்ன பண்ணணும், உட்காந்துக்கணும். கடவுளை அவனை பழி வாங்க கடவுளை ஜபம் பண்ணக்கூடாது. நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம வாழணும், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அடுத்தது 5:44 வாசிப்போம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். யார் ஜெபம் பண்ணாங்க? இதுக்கு முன்னோடி யார் நமக்கு? இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அது உங்களுடைய சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள். சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள் இதெல்லாம் பார்க்கணும். உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். இப்ப உதாரணமா யார பார்க்கலாம்னா 1 சாமுவேல் 24 திரும்ப வேண்டாம் கடகன்னு சொல்லி முடிச்சது. 24:18-19 பாத்தீங்கன்னா, இப்ப சவுல் புகையில பட்டுட்டு இருப்பாரு. பட்டுட்டு இருக்கும்போது அந்த இடத்துல தாவீது வருவாரு. தாவீது வந்துட்டு சவுளுடைய சால்வை போட்டு தூங்குறாரு. அதோடைய சால்வையில கொஞ்சம் பகுதியை வெட்டி எடுத்துட்டு போவார். அப்போ தூரத்துல இருந்து காட்டுவாருப்ப, நான் உன் மேல கட்டி போடல, உன் சால்வையோட இதோ மட்டும் நான் வச்சிருக்கேன், கடவுள் எனக்கு. அப்போ தாவீதை தேடிட்டு இருக்காரு சவுலு. எப்படியாவது தாவீதை குட்டி சாவடிச்சிட்டோம், அப்பதான் அடுத்த ராஜாவை தாவீது ஆக மாட்டான் அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த சமயத்துல சான்ஸ் கிடைச்சது யார, சவுலை கொல்றதுக்கு. ஆனாலும் என்ன பண்ணல, அவரு கொல்லல.
சவுலை கொல்லல, இது தேவனுக்கு முன்பாக நீதியா இருக்கு. அப்பதான் அவர் சொல்ற வார்த்தை பாருங்க, உன்னுடைய சத்ருவை என்ன பண்றாரு, அவரு சிநேகிக்கிறாரு. நான் எப்படி தேவன் அபிஷேகம் பண்ணவரை கொல்லுவேன் அப்படின்னு கேட்பாரு. அப்ப எவ்வளவு பயம் பாருங்க, எதிரியாவே இருந்தாலும் ஒரு காலத்துல தேவனால அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அவர் ஏதோ தவறி தப்பு பண்ணிட்டாரு, அவரு ஒரு சின்ன அல்பத்துக்கு ஆசைப்பட்டாரு. ஓகே, அது அப்புறமா வேற ஒரு டைம் சொல்றாரு. என்ன, அல்பத்துக்கு ஆசைப்பட்டு தேவனுடைய மகிமை எழுந்துட்டாரு. அப்படி இழந்ததுனால இப்போ இருந்தா கூட ஒரு காலத்துல தேவனால் அபிஷேகம் செய்யப்பட்டவர், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் தாவீது என்ன பண்றாங்க, இயேசு கிறிஸ்துவோடைய, அதனாலதான் தாவீதுடைய வம்சத்தை இயேசு கிறிஸ்துவ. அடுத்தது என்ன பாத்தீங்கன்னா, இது உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்கள், இது நம்மளுடைய நாயகனாகிய இயேசு கிறிஸ்து, அவரை பற்றி சொல்றோம். அவர் நமக்கு உதாரண புருஷனா இருக்கிறார். அவர் செய்தது, அவர் என்ன பண்ணாங்க, துப்பி அடிச்சு யூதருடைய ராஜாவா இருந்த இறங்கி வா பார்க்கலாம், எங்க உன்னை கொட்டியது யார் சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வேதத்துல இல்லையா அடிச்சாங்க. அடிச்சதை யார் கண்டுபிடி, நிந்தித்தாங்க, உங்களை துன்பப்படுத்தினாங்க, இயேசு துன்பப்படுத்தினாங்க, உதைத்தார்கள். நம்ம சொல்லலாம் இயேசு தேவகுமாரன் பா, இயேசு யாரு, தேவகுமாரன் அந்த அடிச்சா சந்தோஷமா இருக்குமா? அவர் எப்படி இருந்தாரு, நம்மள மாதிரி சதையில தானே இருந்தாரு, நம்மள மாதிரி தானே இருந்தாரு. பசி உண்டாயிற்று, தாகம் உண்டாயிற்று இல்லையா? நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒருத்தர் செத்து போயிட்டாரு, லாசர் செத்து போயிட்டாருன்னு சொன்னோடனே அழுதாரு. அது நமக்கு இருக்கிற மாதிரி ஃபீலிங்லாம் அவருக்கு இருந்திருக்கு இல்லையா? இப்போ இயேசு வந்து நம்மள மாதிரியே தான், நாம தான் மனுஷன் தான். அவரோட சூப்பர்ஃபிஷியலான ஆளோ, வானத்துல இருந்து ஏதோ மாயதளமான தேவ தூதரோ அந்த மாதிரி நம்ம நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அவரு நம்மளாவே இருந்துட்டு போனவர். அவர் என்ன பண்றாருங்க, தன்னுடைய சித்தத்தின்படி அல்ல, தன்னுடைய பிதாவின் சித்தத்தின்படி செய்யும்படி அவர் என்ன பண்றாரு, அவங்களுக்காக ஜெபம் பண்றாரு. பிதாவே இவர்களை மன்னியும், பிதாவே இவர்களை என்ன பண்ணுங்க மன்னியும் அப்படின்னு கேட்கிறார். இது வந்து நமக்கு கொஞ்சம் கிளியரா இருக்கு. இப்போ மத்தேயு 5:43 ஓரளவுக்கு கிளியரா இருக்கும், புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அதே போல 44 புரிஞ்சிருக்கும் ஓரளவுக்கு நம்புறேன். ஓகே, நமக்கு பழைய பாடலையும் இருக்கு. ஏன்னா நம்மளுடைய தேவன் மாறாத தேவன், வாக்கு மாறாதவர், குணம் மாறாதவர், அவருடைய சுபாவம் எப்பவுமே மாறவே மாறாது. லேவியராகமம் 18 நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இல்லையா, பழிக்கு பழி. அதுக்கு அடுத்து பகைவனோட கழுதையும் பார்த்துட்டோம். லேவியராகமம் 19:34 லேவியராகமம் 19:34 உங்களிடத்தில் வாசம் பண்ணுகிற அந்நியனை சுதேசி போல எண்ணி நீங்கள் உங்களில் அன்பு கூறுவது போல அவனிடம் அன்பு கூறுவீர்களாக. நீங்களும் எகிப்து தேசத்தில் அந்நியராய் இருந்தீர்களே, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். ரொம்ப அருமையான வார்த்தை. இந்த வார்த்தை வந்து இப்ப இந்த காலத்துக்கு ரொம்ப பொருந்தும். ஏன்னா இப்போ ஒரு புது ஸ்டைல் ஒன்று வந்து வடக்கன் சொல்றாங்க. வடக்கன் யாரு, இந்திக்காரன். இந்திக்காரன் போவேன், இந்திக்காரா நான் வச்சிருவேன் சொல்றாங்க இல்லையா, பாக்குறீங்க நிறைய இடத்துல பாப்பீங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரம் நம்ம தமிழருக்கு கிடையாது. வந்தோரை வாழ வைக்கும் நாடு நமக்கு ஒரு பேர் இருந்துச்சு. ஆனா இப்ப என்ன மாதிரி போச்சு, இந்திக்காரங்க வரானுக்கு இந்திக்காரங்க மதிக்கிறது இல்லை. உன்னுடைய ஊர்ல ஒருத்தர் புதுசா வந்து வேற ஒருத்தர் வந்து வாழ்ந்தானா அவனை என்ன பண்ணுங்க, உங்களை மாதிரியே ஈக்குவலா ட்ரீட் பண்ணுங்க அப்படின்னு. அவன் எப்படியே இருந்தான், அவன் சுத்தமா இல்ல, அவன் துப்புறான், அங்கங்க எச்சு துப்புறான், இல்லைன்னா குளிக்க மாட்டேன்றான், அது எப்படியோ. நான் உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்கேன், ஊர்ல வந்து தங்கியிருக்கான் வேற ஒரு ஊர்க்காரன், அவனை நீ என்ன பண்ணு, ஈக்குவலா நடத்து அப்படின்னு நமக்கு தேவன் கற்றுக் கொடுக்கிறா இருக்கிறார். பிரிவினை காட்டல் தேவன் கிடையாது. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் கிடையாது, நீ இந்த ஆசிரமம், நீ அந்த வரணும், இந்த வரணும், நீ இங்க வரணும், அந்த அப்படிலாம் சொல்ற தேவன் நம் தேவன் அல்ல. அது வெளியூர் ஆளா இருந்தாலும் நீ எப்படி பண்ண, உனக்கு ஈக்குவலா அவர்களை நடத்து அப்படின்னு சொல்லக்கூடிய தேவனா இருக்கிற தேவனை நாம் பார்க்கிறோம். சோ இப்போ 2 வார்த்தைகள், அதாவது 2 வசனங்களை நாம முடிச்சோம். அடுத்த வசனம் 43, 44, 45. 45 என்ன சொல்லிருக்காரு, உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள். அப்போ இந்த இஸ்ரவேலர்களுடைய முறைமையின்படி பிதா அப்படின்னு சொன்னா, எனக்கு தேவன் பிதா அப்படின்னு சொன்னா எனக்கு அல்ல சாவடிச்சிடும். ஏன்னா அவங்க முறைமையின்படி ஒரு தனி நபருக்கு இறைவன் கடவுள் எப்படி இருக்க கூடாது, அப்பா கிடையாது. முழு சமுதாயத்துக்கு தான் அவர் யாரு, அப்பா. முழு சமுதாயத்துக்கு தான் அவர் தலைவர்.
நான் வந்து தேவன் வந்து எனக்கு அப்பா அப்படின்னு, அதனாலதான் இயேசு கிறிஸ்து வந்து அங்கங்க சொல்லுவார், நான் தேவன் வந்து என்னுடைய அப்பாவா இருக்காரு, தேவன் என்னுடைய பிதாவா இருக்கிறாருன்னா இதுதான் கல் எடுத்துப்பாங்க அவர் அடிக்கிறது. அப்போ உங்களுடைய பிதாவா பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு நீங்கள் புத்திரராய் இருக்கணும். தேவனுக்கு புத்திரராய் நாம இருக்கணும்னா இந்த காரியங்கள் எல்லாம் செய்யணும். கடினமான காரியம் தான், ஆனா முயற்சி செஞ்சா வராதது ஒண்ணும் கிடையாது இல்லையா? முயற்சி செஞ்சா வராத காரியம், அதுவும் தேவனுடைய ஆவியோடு சேர்ந்து நம்ம செய்யும் போது ரொம்ப சுலபமான காரியமா இருக்கு. இப்ப நம்மளுடைய சரீரத்திலயோ நம்மளோட சுயநலத்திலயோ செய்யணும்னா இந்த காரியத்தை நம்மளால சுத்தமா செய்ய முடியாது. சொந்த ஒய்ஃபா இருந்தாலும் சரி, சொந்த ஹஸ்பண்டா இருந்தாலும் சரி, பிள்ளையா இருந்தாலும் சரி, நம்மளுடைய அந்த என்ன பண்ணுவாங்க, தனக்குன்னு வரும்போது தான் ஒய்ஃபு கூட தூக்கி கொடுத்துருவாங்க. இப்போ 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்க ஒரு கப்பல்ல, ஒருத்தர் போனாதான் இன்னொருத்தர் பிழைக்க முடியும் அப்படின்னா ரொம்ப ரேர், ரொம்ப ரொம்ப ரேர். நான் கீழே விழுந்துடும் நீ பொழைச்சிக்குமான்னு சொல்றது ரேர். வேணா உன்னை தள்ளி விட்டுறது, நான் வேணா இருக்குன்னு சொல்றதுதான் நிறைய பேர் இல்லையா? அப்படிப்பட்ட குணாது தன் சிநேகத்துக்காக தன் உயிரை கொடுக்கிற அன்பை காட்டிலும் பெரிய அன்பு இல்லைன்னு தேவன் சொல்றாரு இல்லையா? இயேசு கிறிஸ்துவோட சீடர்கள் சொல்றாங்க இல்லையா? அப்போஸ்தலர்கள் சொல்றாங்க. சரி, இப்ப நாம பார்க்க போறது அடுத்தது அன்பு. அடுத்து என்ன பத்தி பார்க்க போறோம்? அன்பு, அயலார் உறவு. இது 3 பத்தி தான் பார்க்க போறோம். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது இன்ட்ரோடக்ஷன் தான். இதுக்கப்புறம் தான் மெயின் பிக்சர் இருக்கு. அன்பு, அயலார் உறவு. ஃபர்ஸ்ட் அன்பு. அன்பு எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னா, அன்பு 2 விதமான அன்பு இருக்கு. எத்தனை விதமான அன்பு இருக்கு? 2 விதமான அன்பு இருக்கு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? 2 விதமான அன்பு. அது என்ன அன்புல 2 விதமான அன்பு? என்ன அன்பு? அன்பு 1, அன்பு 2. உண்மையான அன்பு, பொய்யான அன்பு. அது எப்படி? இன்னொரு உண்மைன்னா யாரு? தேவன். தேவ அன்பு. உண்மைனா யாரு? தேவன். உண்மையா இருக்கிறார். அதனாலதான் அவர் என்ன சொல்லுங்க, இருக்கிறாராவே இருக்கிறேன் போய் சொல்லுப்போ. அது வரைக்கும் என்ன கூப்பிட்டு இருந்தாங்க? எல்ஷடா, ஏல் எலோஹிம், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன். ஏன்னா அவருக்கு பேர் கிடையாதுல்ல, அதனால அவங்க வாயில என்னெல்லாம் வருதோ அதெல்லாம் வச்சு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. ஓகே, ஏன்னா யார் பேர் வைப்பாங்க? அதனாலதான் போய் கேட்கிறாரு மோசே, உங்களை யாருன்னு கேட்டா நான் என்ன சொல்றது? உங்க பேர் சொல்லுங்கோ. உங்க பேர் பேர் என்னது? என் பேர் என்ன தெரியுமா? என் பேர் இருக்கிறவராக இருக்கு சொல்லுங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டாரு. இல்லையா? அப்போ இருக்கு அப்படின்னு அது என்னது? உண்மை. உண்மையான அன்பு தேவ அன்பு. அடுத்தது மாயமால உலகத்தின் அன்பு. பொய். உலகம் என்னது? பொய். எப்படி இருந்தாலும் ஒரு நாள் அழிஞ்சு போயிடும். அதனாலதான் வந்து டீப்பா லவ் பண்ணுவாங்க, பிரேக்கப் ஆயிடும், உடனே ஆக்சிடென்ட் போவான் பையன், பொண்ணு கொஞ்சம் வச்சிடும். எப்படி அது இவ்வளவு நேற்று வரைக்கும் ஜாலியா பேசிட்டு இருந்தவங்க எப்படி திடீர்னு அந்த மாதிரி மாற முடியுது? யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? சுயநலமா யோசிப்பது, தன்னை சென்டர் பண்ணி யோசிக்கிறாங்க. தன்னை சென்டர் பண்ணும்போது யாருமே கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. யாருமே எனக்கு தெரியாதுப்பா, முன்னாடி சாப்பிட்டா சாப்பிடணும், என்ன எனக்கு சோறு வேணும், முதல்ல எனக்கு சோறு, ஆனா சாப்பாடு போ, அவ்வளவுதான். அந்த மாதிரி சாப்பிட்டா எனக்கு சாப்பிடணும் ஆரம்பிச்சு. என் புள்ள சாப்பிட்டா எனக்கு சாப்பிட, எனக்கு வயிறு பசிக்குது, எனக்கு முதல்ல சாப்பாடு, அப்புறம் தான் அடுத்தது. இது யாருடைய அன்பு? அப்படியே என் புள்ள சாப்பிட்டா அது என் புள்ள, அது யார் புள்ள? அது என் புள்ள, என் பொண்டாட்டி. வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருக்கும் பசியா இருக்கிறாங்க, பிளேன் மைண்ட் வரேன்னு வச்சுக்கோங்க, எல்லாம் சாப்பாடு கிடைக்குது எடுத்து வரேன். பக்கத்து வீட்லயும் பசியா இருக்கிறாங்க, வீட்டுல இருக்கிறவங்க சாப்பாடு கொடுக்காம நான் இருக்கு பக்கத்து வீட்டுல கொடுத்து வச்சுங்க, என் பொண்டாட்டி என்னடா நடக்குது, நீ என்ன பக்கத்து ரூம் கொடுக்க என்னது அப்படின்னு கேட்பாங்க. கேட்பாங்க மாட்டாங்கடா. முதல்ல நம்ம குடும்பத்தை பார்க்கணும் தான். அப்போ நம்மை மையப்படுத்துவது தேவ அன்பு கிடையாது. நம்மை மையப்படுத்துவது தேவ அன்பு எப்பவுமே கிடையாது. ஏன்னா நமக்கு ஏற்கனவே 2 பிரதான கற்பனைகள் தெரியும் இல்லையா? 2 பிரதான கற்பனைகள் என்னென்னது? இது 2வது. முதல் கற்பனை, தேவனாகிய கர்த்தரிடத்துல முழு இதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு சிந்தையோடும், முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. அடுத்தது முன்னெடுத்தல் அன்பு செலுத்துவது போல பிறரிடத்திலோ அன்பு கூறுவாயாக. ஓகே, இதுவே இயேசு கிறிஸ்து நவீனப்படுத்தி சொல்றாரு. நமக்கு தான் நவீனம் பிடிக்கும்ல. இது புது மாடல் கொடுத்தாங்க, இது புது மாடல் சாரி பார்த்திருக்கீங்களா? மக்களுக்கு எப்போ புதுசுதான் ரொம்ப பிடிக்கும். அதே பழைய சாரி அது அங்கங்க சம்கி ஒட்டி இல்லைன்னா பார்டர்ல ஏதாவது ஒரு டிசைன் பண்ணி எடுத்துட்டு வந்துடுவாங்க. பார்த்திருக்கீங்களா? பாத்துக்கீங்களா? பழைய சாரி தான், அதுல ஏதாவது இங்க அங்க ஏதாவது ஒட்டி. அதே வேலை இயேசு கிறிஸ்து நல்லா தெரியும் அவருக்கு. மக்களுக்கு புதுசுன்ற பேர்ல எது கொடுத்தாலும்
வாங்கிப்பாங்க. அதனால தேவனுடைய வார்த்தைய அவர் ஒண்ணுமே இல்ல, இங்க இருக்கிறத அங்க தூக்கி போட்டு, அங்க இருக்கிறத இங்க தூக்கி போட்டு அப்படியே சொல்லு. பிறருக்கு நீ என்ன செய்ய, பிறர் உனக்கு என்ன செய்ய விரும்புகிறார்களோ அதை நீ என்ன பண்ணு, அவங்களுக்கு நீ செய். அப்புறம் என்ன அர்த்தம்? இப்ப விஜயக்கா இருக்கிறாங்க, எனக்கு கஷ்டமா இருக்கு, விஜயக்கா எனக்கு ஒரு 2000 ரூபாய் கொடுத்தா நல்லா இருக்குமே நான் யோசிக்கிறேன். அதை நான் என்ன பண்ணோம், நான் அப்படி யோசிக்கிறேன். ஆனா நான் என்ன பண்ணோம், விஜயக்கா என்னங்கா 2000 ரூபாய் வச்சுக்கா, உங்களுக்கு ஏதோ தேவைப்படுதுன்னு கடவுள் எனக்கு உணர்த்தினா நான் கொடுக்குறேன்னு வச்சுங்களேன். இப்போ அது எப்படிப்பட்ட அது, இது இயேசு கிறிஸ்து சொல்ற வார்த்தை. அவரு ஒண்ணுமே பண்ணல, அவர் தன்னிடத்துல இருந்து எடுத்து பேசவே இல்லை. கடவுளோட வார்த்தை தான், அதே வார்த்தை நமக்கு புதுசு பண்ணி கொடுத்திருக்கிறார், அவ்வளவுதான். புரியுதா நமக்கு? அப்போ இயேசு கிறிஸ்து தானாய் சொந்தமாய் எதுவுமே இங்க சொல்லவே, நான் சொல்லுகிறேன்னு தேவன் சொன்னதை இயேசு கிறிஸ்து மறுபடியும் நமக்கு நினைவு கூறுகிறார். தேவன் சொன்னதை நமக்கு என்ன பண்றாரு, இன்னும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லுவாங்க இல்லையா, இன்னும் அதிகமாய் புரிந்து கொள்ள. ஏன்னா தேவன் சொல்றது நமக்கு டைரக்டா வரல, யார் வழியா வருது, ஒரு மனுஷ வழியா வருது. ஓகே, ஏன்னா எப்படி உங்களுக்கே தெரியும், ஒரு விளையாட்டு எல்லாம் விளையாடுவோம் நம்ம, ஒரு காலத்துல விளையாடல. நான் ஒரு காரியத்துக்கு நம்மகிட்ட சொல்லுவேன், இவங்க அந்த பக்கத்துல சொல்லுவாங்க, அவங்க அப்படி பின்னாடி சொல்லுவாங்க. நான் என்ன சொல்றேன்னு இப்போ சகோதரர்கிட்ட கேட்டேன்னு வச்சுங்களேன், நான் சொன்னதும் அவர் சொன்னது வித்தியாசமா இருக்கும். கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த மாதிரி விளையாட்டு? கேள்விப்பட்டிருக்கோம், நம்ம கூட விளையாடிடுவோம் இல்லையா? இதுதான் நடக்குது. தேவன் சொன்ன வார்த்தை மாறி 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 எப்படியோ மனுஷங்க கிட்ட வந்திருக்கு. ஆனா இப்போ தேவனிடத்திலிருந்து டைரக்டா கிறிஸ்து வழியா நம்ம இடத்துல வருது. அப்போ அது எப்படிப்பட்ட வார்த்தையாக இருக்கும்? பொன்னை போல நல்ல பலன்னு ஃப்ரெஷ்ஷான வார்த்தையா இருக்கும் இல்லையா? அது மாறி மாறி கை மாறி வந்த வார்த்தை இல்ல. தேவனிடத்துல இருந்து நேராக வரக்கூடிய வார்த்தை, கிறிஸ்துவனிடத்திலிருந்து தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு கிறிஸ்து நமக்காக கொடுக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கு. அடுத்தது நம்ம என்ன பாக்குறோம், அன்பை பத்தி பாக்குறோம்னு சொன்னோம். அன்பு சுயநலமான அன்பு, அடுத்தது தேவ அன்பு. இப்ப தேவ அன்பு எப்படிப்பட்டது அப்படின்னு இங்க ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருப்பாங்க. அடுத்த வருஷம் வாசிங்க, அடுத்த வருஷம் வாசிங்க. 45 வாசிங்களா? 46 இல்ல அதுக்கு முன்னாடி அது 45 வாசிங்க. அவர் தீயோர் மேலும் தமது சூரியனை பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழை பெய்ய பண்ணுகிறார். உங்களை சிநேகிக்கிற போதுமா. அப்ப பாத்தீங்கன்னா அவருடைய ரொம்ப சிம்பிளா கொடுத்துட்டாரு இயேசு கிறிஸ்து. தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தனது சூரியனையும் தனது மழையும் வர பண்றாரு. இதுதான் கடவுளுடைய கேரக்டர். ஓகே, இவனுக்கு வேண்டியப்பட்ட ஆளு இவனுக்கு அதிகமா கொடு, இவனுக்கு கம்மியான ஆளு இவனுக்கு கம்மியா கொடு அப்படின்னு ஏதாவது யோசிச்சு பாக்குறாரு அவரு. தேவன் எல்லாரும் எப்படி பாக்குறாரு, ஒரே கண்ணோட்டத்தில் பார்க்கிறார். அவனுக்கு ஒரு சான்ஸ் தருவோமே, நாம தீயோருக்கோ நல்லோருக்கோ என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு சான்ஸ் தருவோமே அப்படின்னு யோசிக்கிறவராக இருக்கிறார். தீயோர் மேலும் நல்லோர் மேலும் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. கடவுளோட கேரக்டர் முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். அவ்வளவு சின்னதா சிம்பிளா சொல்லிட்டாரு அவரு. அவரை எதிர்க்கிறாங்களா, அவங்களுக்கு என்ன மழை தர முடியாது? எத்தனை பேர் கடவுளை தூசிக்கிறாங்க இல்லையா? உங்களுக்கே தெரியும், ஒரு குரூப் அதுக்குன்னே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு இல்லையா? நம்ம அது கூட ஏதோ ஒரு பேர் வச்சு கூப்பிடுறாங்க நிறைய பேர். அந்த குரூப்புக்கு என்ன வேலை, கடவுளை பத்தி நீந்திக்கிறது, கடவுளை பத்தி தப்பா பிரச்சாரம் பண்ணது, நம்மளை பார்த்தாலே வெறுக்கிறது, இதுதான் வேலை. உண்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கிற மேஜேவனை தூசிக்கிறது தான் வேலை. ஆனா அவங்களும் சாப்பிடுறாங்களா, அவங்களும் தூங்குறாங்களா, அவங்க மேல சூரியன் படுதல. இவங்க தேவன் சொல்றாருன்னு வச்சுங்களா, இவங்க என்ன பத்தி நிந்திக்கிறாங்க, இவங்களுக்கு சூரியனே வராது அப்படின்னு அவங்க மட்டும் கருப்பா இருட்ட ஓடி நிற்பாங்களா? அங்க இருக்கிற இடம் மட்டும் இருட்டா இருக்காரு இல்லையே, எல்லாரும் மேலும் தானே வந்து விடுது. அப்படிப்பட்ட தேவனா இருக்கிறார் நம் தேவன். அவர் யாரையும் பட்சபாரம் பார்க்காதவரா இருக்கிறார். இவங்க உயர்வு இவங்க தாழ்வுன்னு பார்க்காத தேவன். இப்படிப்பட்ட தேவனுக்கு நாம என்ன பண்றோம் யோசிச்சு பார்க்கணும். இப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், யோசிச்சு பார்க்கணும். தேவன் கோபப்படுவார், ஆமா கோபப்படுவார், நம்மள மாதிரி கோபப்படுவார். தேவன் உணர்ச்சியே இல்லாதவரா? சும்மா அவர் உட்காந்து ஏதோ இந்த கல்லு மாதிரி உணர்ச்சி இல்லாம, அவர் உணர்ச்சி இல்லாதவர். அவர் பழைய ஃபுல்ல வாழ்ச்சி பாருங்க, அவரோட இருதயம் எப்படிப்பட்டது. அவர் மனம் வந்தார், கஷ்டப்பட்டார், வேதனைப்பட்டார். ஐயோ இந்த ஜனம் இப்படி இருக்குதுன்னு ரொம்ப நொந்து போறார். இஸ்ரவேல் கிட்ட இருந்து நம்மளை பிரிச்சு இப்ப நம்மள அந்த இடத்துல வச்சிருக்கிறாரு. இஸ்ரவேலை தூக்கி போடாம நம்மளும் தூக்கி போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் இல்லையா? நம்ம யோசிச்சு பார்க்கணும். இப்போ அன்பு நம்மளுடைய சபையில எப்படி இருக்கணும், பிரதானமான ஒன்றாய் இருக்க வேண்டும்.
அன்பு இல்லாமல் ஒன்றும் இல்லை. இது நம்ம கொரிந்தியர்ல படிச்சீங்கன்னா நல்லா தெரியும். கொரிந்தியர் 13 நிறைய வார்த்தைகள் இருக்கும் இல்லையா? கொரிந்தியர் 13 வாசிச்சீங்கன்னா தெரியும். அன்பு இப்படிப்பட்டது, அன்பு பொறாமை கொள்ளாது, அன்பு அது செய்யாது இது செய்யாது, அன்பு இல்லை என்றால் பல வாசம் தெரிந்தாலும் ஓசை இருந்தாலும் கூட இருக்கும். நிறைய படிப்போம். கொரிந்தியர் 1 கொரிந்தியர் 13:4 இருந்து 7 1ல இருந்தே படிச்சுட்டு வந்தா கூட நமக்கு அன்பை பத்தி நல்ல டீட்டெயிலா சொல்லியிருப்பாங்க. அன்பு எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படி இல்லையா? தன்னை சுட்டரிக்க கொடுத்தாலும் அன்பு இல்லை என்றால் அது வேஸ்ட் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அன்பு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? தேவனுடைய அன்பு நம்மிடத்தில் இருக்க வேண்டும். நம்ம யார கண்ணோட்டத்தோட பாக்குறோம், நம்ம எப்படிப்பட்ட கண்ணோட மத்தவங்களை பாக்குறோம், மத்தவங்களை என்ன மாதிரி நேசிக்கிறேன்னா அது யாரா இருந்தாலும் ஒரே மாதிரிதான். யாரா இருந்தாலும் ஒரு 2 டிகிரின்னு சொல்லுவாங்க இல்லையா? இது அதிகம் இது கம்மி. இப்ப என் ஒய்ஃப் என் பக்கத்துல இருக்கும்போது நான் அவங்களை அதிகமா நேசிக்கிறேன். ஆனா தேவனுக்கு உட்பட்ட அன்பில் நேசிக்கிறேன். தேவனை காட்டிலும் அதிகமாய் நேசிக்கல, என்னைய காட்டிலும் அவங்கள அதிகமாய் நேசிக்கணும். புரியுதா நான் என்ன சொல்லுவாருன்னு? நமக்கு பிரதானமா இருப்பது தேவன், அடுத்தது இயேசு, அதுக்கு அடுத்தது நமக்கு பக்கத்துல இருக்கிறோம். அப்போ கட்டளையே 2 விதமா பிரிச்சிடலாம். ஒண்ணு தேவனோடு நாமும், அடுத்தது நமக்கு பக்கத்துல இருக்கிறவங்களோடு நாமும். நமக்கு பக்கத்துல இருக்கிறவங்க நாம நல்லா பார்த்துட்டோம்னா தேவன் நம்மள அதாவது சிறுவாடை எழுதுறோம். நம்ம பக்கத்துல இருக்க நம்ம நல்லா பார்த்துட்டோம்னா தேவன் நம்ம என்ன பண்ணுவாரு? நல்லா பார்த்துப்பாரு. நிறைய வார்த்தைகளை பாருங்களேன். இப்ப விதின்னு சொல்றாங்க பாத்தீங்களா? நீ என்ன செய்தியோ அதை தீர்ப்பு போப்பா அப்படின்றாங்களே. அவங்க தெரியாம சொல்றாங்க, ஆனா அது அவங்க விதின்ற வார்த்தையில சொல்றாங்க. ஆனா தேவன் சொல்லுகிறார், நீ அவனுக்கு என்ன செய்தாயோ அது நான் என்ன பண்ணுவேன் உனக்கு கண்டிப்பா செய்ய. ஒரு காசும் கொடுத்து தீர்க்கும் மட்டும் நீ அவனை அந்த மாதிரி அடிச்சல, நான் அவனுக்கு திருப்பி என்ன பண்ணுவேன்? அடிப்பேன். அது வாயில்லாத பிள்ளை நீ அடிச்சா நான் உனக்கு அடிப்பேன். நீ அனாதையா இருக்கிறவங்க கேட்கறியா? நான் கேட்பேன். அவங்களுக்கு யாருமே இல்லை, அவன் கேட்கற என்னை விட யாரும் இல்லை. தேவன் சொல்லுகிறார். தேவனுடைய அன்பு இப்படிப்பட்ட அன்பா இருக்கிறது. ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான். தேவ அன்பு எப்படிப்பட்டது? தேவ அன்பு எப்பவுமே அவர் தான் நடுவுல இருக்கும். அவர் நடுவுல இருந்தாதான் நம்ம மத்தவங்களை நல்லபடியா நேசிக்க முடியும். அவர் இல்லைன்னு வச்சுங்களேன், நம்ம நேசிக்கிறது எல்லாமே பொய்யான ஒரு அன்பா இருக்கும். என்னுடைய தேவைக்காக என் மனைவி கிட்ட நான் அன்பா இருக்கிறேன், என்னுடைய தேவைக்காக என் அம்மா கிட்ட அன்பா இருக்கிறேன், என்னுடைய தேவைக்காக என் சகோதரி கிட்ட அன்பா இருக்கிறேன். இப்போ என்னுடைய தேவை அவங்க நோ சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அப்பதான் நான் தெரியும். இப்போ இந்த அம்மா கிட்ட நான் ஏதோ கேட்கறேன், அந்த அம்மா என்னால முடியாதுங்க, என்னால செய்ய முடியாது, துடுக்க வச்சுட்டாமான்னு கேட்கறேன். இந்த மாதிரி என்னால முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அப்போ ஒரு மரம் உள்ளு போவோம். எதுக்கு எனக்கு பொண்டாட்டியா இருக்க கேட்க முடியாதான் கேட்டுருன்னு சும்மா சொல்றேன். எதுக்கு எனக்கு இப்படி இருக்க, எதுக்கு நீ அப்படி இருக்க, உன்னையா கட்ட எனக்கு தெரியலையா, ஐயோ ஐயோ அப்படி இப்படி கத்துறோம்ல. எனக்குன்னு வரும்போது என் மனைவி சரிம்மா உங்க உடம்பு சரியில்லையா, ஓகே நோ ப்ராப்ளம், எனக்கு கை கடவுள் கொடுத்துருக்காரு, எனக்கு டெம்பர் நான் வச்சுக்கிறேன், முடிஞ்சு போச்சு, முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். அப்போ என்னை நான் மையப்படுத்தி சொல்லும் போது அங்க என்ன நடக்குது? பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும், வராமல் இருக்கவே இல்லை. இதான் கோட்பாடு. இதுதான் தேவன் நமக்கு வேதாகமத்தில் கொடுக்கப்பட்ட கோட்பாடு. தேவன் நமக்கு நம்முடைய வாழ்க்கையின் நடுவுல உட்காராம இருந்தால் சுத்தி நாம யாரையுமே என்ன பண்ண முடியாது, நேசிக்க முடியாது. அப்படியே நாம நேசிச்சாலும் எனக்கு வேணும், எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்காக தான் அவங்க அப்படின்ற எண்ணம் தான் வருமே தவிர அவங்களுக்காக நாம்ன்ற எண்ணம் கிடையவே கிடையாது. இப்ப என் சகோதரிகளுக்காக தான் நான், எனக்காக இந்த சகோதரி கிடையாது, இந்த சபைக்கு தான் நான், என்னால இந்த சபை கிடையாது. இந்த எண்ணம் எப்போ வரும்? தேவன் என்னுடைய மனதில் நடுவில் இருப்பதினால். அவர் அந்த முதல் கற்பனையில தேவன் எப்படி இருக்காரு? எல்லாம் முழு இதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு சிந்தையோடும், முழு பலத்தோட அன்பு கூறுவாயாக ஒரு வார்த்தை இருக்குல்ல, அதை எப்ப செய்யறோமோ அப்பதான் இந்த காரியம் நம்ம வாழ்க்கையில நடைபெறதா இருக்கும். ஏன்னா அப்பதான் கடவுள் நமக்கு கொடுப்பாரு அந்த அன்பை. அது வரைக்கும் நமக்கு தெரியவே தெரியாது. நாம தான் கடவுளா இருப்போம். சும்மா வேணா நாட்டிக்காம வருவோம், ஜபம் பண்ணுவோம், கை தட்டுவோம், கடவுள் எதை பண்ணார் அதை பண்ணார், நமக்கு நாமளே கடவுளாக இருந்து கொண்டிருப்போம். அப்போ நம்ம அந்த இடத்துல இருந்து தூக்கி வெளியே போட்டுட்டு அந்த இடத்துல யாரும் கொண்டு வரணும்? தேவனோடு சேர்ந்து இயேசு கிறிஸ்துவையும் அந்த இடத்துல கொண்டு வரணும் இல்லையா? இயேசு கிறிஸ்துவும் தேவனும் அந்த இடத்துல இருந்தார்களானால் நமக்கு என்ன இருக்கும்? நல்ல ஒரு அன்பு இருக்கும். உறவு இன்னும் அதிகமாய் பலப்படும். உறவு சீக்கிரமா இப்ப நிறைய டிவோர்ஸ் கேஸ், சும்மா கொட்ட விட்டாருன்றதுல டிவோர்ஸ் கேஸ் பாருங்க. ஊர் உலகத்துல நடக்கிற கதையெல்லாம்
கொரட்டை விட்டாரு. 3 மாசம் வேலை இல்லை. நான் கூட 3 மாசம் 4 மாசம் வேலையில இருந்தேன். என் வைஃப் நல்லா தான் பாத்துருந்தேன். வேலை இல்லை, சம்பாத்தியம் கம்மியா இருக்கு, பேங்க் அக்கௌண்ட்ல வந்து 5000 தான் வச்சிருக்காருன்னு ஒரு டிவோர்ஸ் கேஸ். ஏன் அவன் இப்ப சம்பாதிக்கல, நான் அப்ப சம்பாதிக்க மாட்டேன்னா? சும்மா ஏதாவது ஒரு அப்ப என்ன அதுல என்ன தெரியுது நமக்கு? நான் என்னைய நல்லா பாத்துக்கணும், அப்படிப்பட்ட ஆள் தான் வேணும். ஓகே, அது நல்லதுதான். இருந்தாலும் அவரு கீழே விழும்போது ஏன் யாரும் கீழே விழ மாட்டாங்களா? வாழ்க்கையில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தானே. ஒருத்தர் கீழே விழும்போது ஒருத்தர் பிடிக்க கூடாதா? அதான வாழ்க்கை. யோசிச்சு பார்க்க வேண்டியதானே நிறைய. சகோதரர் சகோதரிகளை நாம எப்படி அன்பு செலுத்தணும்னு எந்த கண்ணோட்டத்துல பாக்குறோம், அந்த கண்ணை எப்படி பாக்குறவங்கள அப்படின்னு நம்ம நல்லா யோசிப்போம். இதுதான் அன்பு. இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சுதான். அயலார், நம்முடைய அயலார் யாருன்னு இதுலயே சொல்லியாச்சு. நல்ல சாமானியன் கதை உங்களுக்கே தெரியும். நல்ல சாமானியன் கதை என்ன சொல்லுது? அயலார் யாரு? நம்ம யாரை பார்த்தாலும் நம்மளோட அயலார் தான், நம்மளுடைய சகோதரன் தான், நம்மளுடைய சகோதரி தான். யாருமே, எல்லாருமே சுத்தி இருக்கவங்க எல்லாருமே இது அயலார். நமக்குள்ள உறவு எப்படி இருக்கணும்னா, நமக்கும் தேவனுக்கும் எப்படி உறவு இருக்கோ அதே போல ஒருவர் உறவில் ஐக்கியப்பட்டிருக்கணும். அப்ப தன்னை போல் பிறரை நேசி அப்படின்ற அந்த கற்பனைக்காக தான் தேவன் எனக்கு என்னுடைய மனைவியை கொடுத்திருக்காரு. நான் முதல்ல இந்த அம்மாவை நேசிக்க கத்துக்கணும். இதுதான் வந்து டுட்டோரியல் சொல்லுவாங்களே. டுட்டோரியல் என்ன சொல்லுவாங்க? ஒர்க் ஷாப் ஏதோ சொல்லுவாங்கல்ல. முதல்ல இங்க ஆரம்பிக்கணும். இது ஃபார் எக்ஸாம்பிள் பிஎட்லாம் வந்து பண்ணோம்னா மைக்ரோ டீச்சிங் ஏதோ ஒரு டீச்சிங் சொல்லுவாங்க. 3 மாசம் நம்ம போவோம்ல, என்னமா இன்டர்ன்ஷிப். அதாவது 3 மாசம் அனுப்புவாங்க வெளியூர் ஸ்கூலுக்கு போயிட்டு எப்படி பாடம் எடுக்கிறதுன்னு கத்துக்கிறது. அதுதான் எனக்கு பண்றாரு. நமக்கு என்ன பண்றாரு? நமக்கு ஒரு கடவுளை ஒரு மனைவியை கொடுக்கும் போது ஃபர்ஸ்ட் அதான் ஸ்டெப். நான் என்னை வெறுத்து என் மனைவி அதிகமாக நேசிக்கிறேன்னா, ஓகே, கடவுள், அப்புறம் வேற யாரு? இயேசு, அப்புறம் என் மனைவி, அதுக்கப்புறம் தான் நான், அதுக்கப்புறமா என்னுடைய குடும்பம், என் பிள்ளைங்க, அதுக்கப்புறமா என்னை சுத்தி இருக்கிறவங்க. இப்போ முதல்ல இந்த ஃபர்ஸ்ட்லயே இந்த ட்விட்டர் இங்க ஃபர்ஸ்ட் ட்ரைனிங்ல நான் ஃபெயில் ஆகி போயிட்டேன்னா அப்புறம் எப்படி மத்தவங்க நேசிப்பேன்? யாரை பார்த்தாலும் எனக்கு எப்படியாவது உதவி எதாவது பிரயோஜனப்படுவாங்களா? தான் தெரியும். ஆயிரம் பதிவு போடுவாங்க, இங்க 1000 சொல்லுவாங்க எனக்கு, அப்புறம் வேற ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க என்ன, அப்படித்தான் தோணும். என் தங்கச்சி எனக்கு என்ன ஹெல்ப் பண்ணுவாங்க, அப்படிதான் எனக்கு தோணும். எனக்கு என்ன பிரயோஜனம் தோணும். அப்போ கடைசியா அந்த வார்த்தை மட்டும் நம்ம வாசிடுவோம். கடைசியா வாசிக்குமா? லாஸ்ட் வசனம். ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல போட்டு அப்படியே சமஸ்கிருதத்தை அடிச்சு திரிச்சு வச்சிருக்காங்க. பூரணம்ன்றாங்க, சர்க்குணம்ன்றாங்க. சர்க்குணத்தை தான் எங்களுக்கு எல்லாம் தெரியுது இல்ல, சர்க்குணம் பூரணம் அதான் என்னது நம்ம இப்போ தமிழ்ல பார்ப்போம். எப்படி தேவன் முழுமையானவராய் இருக்கிறார், மாசற்றவராய் இருக்கிறார், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஓகே, அப்போ இப்போ இன்னைக்கு காலையில கொஞ்சம் நோட்ஸ் எடுத்தேன். சரி, இப்போ பூரணம்னா என்னது அப்படின்னு கொஞ்சம் நோட்ஸ் எடுக்கும் போது நம்ம பழைய தோரான்னு சொல்லக்கூடிய மோசே எழுதின 5 ஆகமங்கள் இருக்கு இல்லையா, அது ஆங்கிலத்துல எடுத்து பார்க்கும்போது ஆபிரகாம கூப்பிடுறாரு தேவன். ஆபிரகாம கூப்பிட்டு அவருக்கு ஒரு 99 வயசு இருக்கும் போது கூப்பிடுறாரு. ஆபிரகாம் ஆதியாகமம் 17:1 பாருங்க. 17:1 அவருக்கு 90 வயசு இருக்குமா? ஆபிரகாம் சொல்வது வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நம்மளோட பைபிள்ல இருக்குது, தமிழ்ல மாத்திருக்காங்க. ஆனா இதுவே உண்மையான தோரா இருக்கு இல்லையா, தோரானா யூதர்கள் படிக்கிறாங்கல்ல, அதுல என்ன இருக்குன்னா, நீ முழுசா இரு, நீ பரிபூரணப்படு அப்படின்னு ஹோல்சம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுல அப்பனா பூரணமாயிரு, முழுமையாயிரு அப்படின்னு போடு. அப்போ நான் எப்படி, அப்ப ஆபிரகாமை பார்த்து தேவன் சொல்ற, நான் எப்படி முழுசா இருக்கணும், அது போல நீயும் குற்றமில்லாதவனாய் இரு அப்படின்னு அப்பவே யார் பார்த்து சொல்லிட்டாரு? ஆபிரகாமை பார்த்து சொல்லிட்டாரு. இப்போ நம்ம மனிதர்கள் எழுதுறாங்க இல்லையா, தமிழ்ல இருந்து அப்படி டிரான்ஸ்லேட் பண்றாங்களா, அப்போ அவங்க நினைச்சாங்கன்னா நம்ம தேவனை மாதிரி மாற முடியாது. நமக்குள்ளே ஒரு எண்ணம் இல்லையா, ஒரு மென்டாலிட்டி இருக்கு, நாம எப்பவுமே தேவனை மாதிரி மாற முடியாது. நீங்க தேவர்களை போல இருப்பீர்களுக்கு சொல்லிச்சுனா இருக்குங்களா, அதை நம்ம மனசுல வச்சுக்கின்னு நம்ம தேவனா மாற முடியாது. ஏன் தேவனா மாற முடியாது? எதுக்கு தேவனா மாற முடியும்? நம்மளால தேவனாய் மாற முடியும். எப்படி மாற முடியும்? எப்படி இயேசு மாறினாரு? அவர் தானே உயர்த்தி வச்சிருக்கோம். இயேசு மாறினாரா இல்லையா? நம்மள அவரை உயர்த்தி வச்சிருக்கோமா? என்னை கண்டவன் யாரை காண்கிறான்? பிதாவை காண்கிறான். பவுல் மாறினாரா இல்லையா? என்னை கண்டவன் யாரை காண்கிறான்? கிறிஸ்துவை காண்கிறான்.
கிறிஸ்துவை கண்டா யாரை பாக்குறோம்? பிதாவை பார்க்கிறோம். அப்போ நாம நம்மளோட மனசுலயே சொல்லிக்கிறோம், முடியாது, இது நடக்காது, இது மோட்டிவேஷனல் டாக் கிடையாது, இது உண்மையாவே தேவன் சொல்லுகிற வார்த்தை. நீங்கள் சம்பூரணமாய் இருங்கள். இயேசுனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை, உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாமளும் தேவனை போல இருக்க முடியும். முடியாதுன்ற வார்த்தை கிடையாது பைபிள்ல. ஏன் இயேசு இல்லையா? பவுல் இல்லையா? ஸ்தேவான் இல்லையா? அவங்களாம் புனிதர்கள், அவங்களாம் பெரிய ஆளுங்க. அவங்க மட்டும் தாயின் கர்ப்பத்திலிருந்து வராம இப்படி வானத்துக்கு குதிச்சிட்டாங்களா? நம்மள மாதிரி பிறந்து வந்தாங்க. அப்ப நாம இந்த வாழ்க்கை வாழறதே அந்த பரிபூரணத்தை நோக்கி. இந்த வாழ்க்கை வாழறது நாமளும் தேவனை போல தேவனுக்கு பக்கத்துல போனோம்னா அவரை மாதிரி இருந்தாலும் அவர் சேர்ப்பாரு. பாத்துருக்கீங்களா? ஒரு சில கல்யாணத்துல எல்லாம் கொடுப்பாங்க, கோட் போட்டு வரணும், இதை போட்டு வரணும். நீங்க பைபிளே வாசிச்சு பார்த்துருப்பீங்க. உன்னுடைய வஸ்திரம் எங்க? என்ன பண்ண நீ கேட்கிறார கல்யாணத்து வீட்டுல? அந்த வஸ்திரம் என்னது? பொலிச முழுமை அடைதல். அப்ப அவங்க கேட்பாரு, நீ என்ன மாதிரியே ஆகலையே, நீ எப்படி உள்ள வந்த? அவுட், வெளியே கிளம்பு. அந்த இடத்துல இரக்கமான தெய்வம், இந்த தெய்வம், அந்த தெய்வம் ஒன்னும் கிடையாது. அந்த இடத்துல வந்தா அவர் என்ன பண்ண மாட்டாரு, அங்க இறக்கமெல்லாம் வெளியே முடிச்சுப்பா, உள்ளெல்லாம் நீ வரவே வராத. நீ வரதா இருந்தா புது ட்ரெஸ் போட்டுன்னு வா. புது ட்ரெஸ் போற டைம் முடிஞ்சு போச்சு. முடிஞ்சதுக்கு அப்புறம் அவளை என்ன பண்ணுது, உள்ள சேர்க்கவே மாட்டார். அப்ப நாமளும் எப்படி மாறலாம்? கிறிஸ்துவை போல், தேவனை போல். நான் சொல்றேன், இவன் அலிஸ்டர் ஏதோ திருச்சி பேசுறான், அலிஸ்டர் ஏதோ புதுசா கதை சொல்றான்ல, நீங்க என்னை ஏதாவது சொல்றது சொல்றீங்க, அவ்வளவுதான். ஆனா இது சொன்னது யாரு? திருப்பி ஒரு தடவை வாசிங்க. உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். நாமளும் அந்த மாதிரி நடந்துக்கணும், நாமளும் அவர் மாதிரி நடந்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதுக்காக தான் அத்தனை நான் சொல்றார். நானு 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 நான் 6 நான் சொல்றாரு. 6 நான் எதுக்கு சொல்றாரு? நான் பெரியார்ப்பா அப்படின்னு இயேசு கிறிஸ்து வார்த்தையை சொல்றாரா? இல்ல, நீங்கள் மறந்து போனவைகளை, உங்களுடைய மூதாதையர்கள் திரித்து சொன்னவைகளை, உங்களுடைய வழி வழியாக தப்பு தப்பா தேவனுடைய வார்த்தையை கொண்டாந்ததை நான் என்ன பண்றேன், விலக்கி சொல்லுகிறேன், நல்ல வரைபடம் காட்டுறேன் அப்படின்னு தேவன் என்ன பண்றாரு, அவங்களுக்கு விளக்கமாய் சொல்லி அன்புனா என்ன அப்படின்னு அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு. இதை இன்னும் 4 வாரம் கூட பேசுறோம். அவ்வளவு பெரிய வார்த்தை, ஒரு வார்த்தையும் பேசுறா, 4 வாரம் பேசுறோம், ஒரு வாசனையும் வச்சு. ஓகே, இது இவ்வளவு சிம்பிளா. இந்த மத்தேயு 5 சொல்றதுக்கு காரணமே இந்த கடைசியில இந்த கன்க்ளூஷன் தான். மத்தேயு 5 நீ பாக்கியவானா இருப்பாய், நீ அதுவா இருப்பாய், இதுவா இருப்பாய் எல்லாம் சொல்றது எதுக்கு? உன் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீயும் பூரண சர்க்குணராய் இரு. தேவன் ஆவியில் எளிமை உள்ளவர், நான் ஆவியில எளிமை உள்ளனா இருக்கணும். தேவன் சமாதானம் செய்கிறவர், நாமளும் எப்படி இருக்கணும், சமாதானம் செய்யணும். இயேசு சொன்ன ஒரு வார்த்தையும் தேவனோட கேரக்டர். கேரக்டர்னா தெரியல உங்களுக்கு, அவன் கேரக்டரே சரியில்லைன்னு அப்படின்னா நடத்தை, தேவனோட நடத்தை. அவர் நம்மளை எப்படி பாக்குறாரு, அவர் எப்படி நடந்துக்கிறாரு, மத்திய 5 வாசிச்சு பாருங்க. அவரோட கேரக்டர் அப்படியே தெரியும். அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி தேவனோட கேரக்டரை இயேசு நம்மளை வச்சு சொல்றாரு. ஒன்னொன்னா ஆவியில் எளிமை, அப்படியே ஒன்னொன்னா வாசிச்சுன்னு வச்சுங்களேன். அப்படி கடவுளோட கேரக்டர் அழகா சொல்றாரு. சமாதானம் பண்ணு, நிந்தித்து துன்பப்பட்டு. தேவனை எத்தனை பேர் நிந்திக்கிறாங்க? கடவுளை இல்லையா இல்லையா, உங்க கண்ணு இல்லையா, தேவனை நிந்திக்கிறாங்க. அப்ப கூட என்ன பண்றாரு அவரு, அவங்களுக்கு இறக்கப்படுறாரு. அதெல்லாம் அவரோட கேரக்டர். கொடுத்த நாளுக்கு நன்றி, கொடுத்த நேரத்துக்கு நன்றி. இது இன்னும் சீரியஸா நம்ம உட்காந்து யோசிச்சு பார்க்கணும். நம்மளால தேவனை மாற முடியுமா? நம்ம தேவனை ஆகலாமா? அதுக்கு என்ன பண்றோம்? அதுக்குதான் இந்த வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கு. இது நான் சொல்லல, தேவன் சொல்றார். நீ முழுசாகிரு. ஆபிரகாமை பார்த்து சொல்றார். அதே வார்த்தை அவங்க பிள்ளை சொல்றாரு. நாமளே அவரோட பிள்ளையாக அழைக்கிறார். இயேசு சொல்வார், நீங்கள் எனக்கு சகோதராக இருப்பீர்கள், நீங்க எனக்கு சிநேகிதராக இருப்பீர்கள். எல்லாம் ஒரே செட்டு. இவங்க எல்லாம் ஒரு செட்டு பாணியா சொல்லணும்னா இவங்க எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ். இவங்க எல்லாம் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க, ஒரே கேரக்டர் இருக்கிறோம். நாமளா ஃப்ரெண்டு. அதுப்போ இயேசு நம்மளை கூப்பிடுறாரு, நாமளா ஒரே கேரக்டர்ல இருப்போம், வாங்க நம்மளா ஃப்ரெண்ட்ஸா இருப்போம், எனக்கு சிநேகிதராக இருப்பீர்கள். கொடுத்த நாளுக்கு நன்றி. நல்லா யோசிச்சு பாருங்க. ஓகே, வந்தவர்கள் வந்தவண்ணமாய் போகாதபடி தேவன் வளர்த்து கிரியை அவர்களுடைய இறுதியில் செய்யும்படியாக தேவனிடத்திலே மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். நம்ம ஜெபம் செய்ய முடியும். எனக்கும் நீதியும் அன்பு தகப்பனே, கர்த்தாவே, இந்த மத்தேயு 5 உங்களுடைய குமாரனிடத்திலே உங்களுடைய சுபாவத்தை கர்த்தாவே நீர் வெளிப்படையாக வெளிச்சு போட்டு காட்டியிருக்கிறீர். அதை செலுத்துகிறோம் சுவாமி.
அப்ப தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறாரோ அப்படிப்பட்டவர்களாய் நாங்கள் வாழ, அப்படிப்பட்டவர்கள் நாங்கள் இருக்க கர்த்தாவே எங்களுக்கு கிருபை செய்தருளும். உம்முடைய குமாரன் எங்களுக்கு கர்த்தாவே அழகாய் கர்த்தாவே உண்மை பற்றி அவர் உம்முடையதில் என்ன கற்றுக்கொண்டாரோ அதை கர்த்தாவே எங்களுக்கு வெளிப்படையாக்கி காட்டிய கிருபைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இதைகளை நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு கொடுத்த இந்த நேரத்துக்கு நன்றி. எஞ்சியுள்ள நேரத்தை உடைய கருத்துல கொடுக்கிறோம். அந்தவர்கள் வண்ண வண்ணமாக போகாமல் கர்த்தாவே உடைய வார்த்தை இருதயத்திலே ஆழத்தின் சென்று கர்த்தாவே அதை கிரியை செய்ய கிருபை செய்தருளுங்க. தன்னுடைய அயலார்களையும் கர்த்தாவே தன்னை சுற்றி உள்ளவர்களையும் கத்த உம்முடைய அன்பின் தேவ அன்பினாலே அன்பு செலுத்த கிருபை செய்தருளுங்க. தன்னுடைய இருதயத்திலே அவர்கள் நாங்கள் அப்படின்ற அந்த வார்த்தை, நான் என்ற அந்த வார்த்தை அழிய கர்த்தாவே உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நான் அந்த 6 நாளையும் நாங்கள் படிக்க எங்களுக்கு உதவி செய்திருக்கிறோம் சுவாமி. அப்பா அதை நாங்கள் மனதில் வைத்துக் கொண்டு உம்மையும் உம்முடைய குமாரனை எங்களுடைய இருதயத்தில் மையத்தில் வைத்து நாங்கள் அன்பு செலுத்த எங்களுக்கு உதவி செய்திருங்க. அப்பா சுயநலத்தை வெறுத்து நாங்கள் பொதுநலமாய் வாழ எங்களுக்கு கற்றுத்தாங்க. உண்மை நாங்கள் பிரதிபலிக்கிற பிள்ளைகளாக இருக்க நாங்கள் இந்த பகுதியில் ஒரு வெளிச்சமாய் பிரகாசிக்க எங்களுக்கு உதவி செய்திருக்கிறோம் சுவாமி. கொடுத்த நாளுக்கு நன்றி, கொடுத்த வேலைக்கு நன்றி. உள்ள ஒவ்வொருத்தரையும் கர்த்தாவே உங்களுடைய பரிசுத்த கரத்துல கொடுத்து கர்த்தாவே ஆசீர்வதிக்கும்படியாக மன்றாடி வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. அப்பா இன்னும் கர்த்தாவே ஈஸ்வரும் குருத்தொலை ஞாயிறும் வரப்போகுது கர்த்தாவே. அந்த நாட்களில் கர்த்தாவே உங்களுடைய பிரசன்னம் இந்த சபையில நிறைந்து கர்த்தாவே இன்னும் அதிகமா பெந்தகோஸ்தே நாள்ல இறங்கினது போல இறங்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. கர்த்தாவே எங்களோடு இருந்து எங்களை ஆசீர்வதிங்க. சிறு மந்தையை அப்படியே உங்களுடைய பரலோக ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு போய் சேர்த்துக் கொள்ளும்படியாக தயவாய் வேண்டிக் கொள்ளுங்க. நல்ல ஆமென்.